சாமானிய மக்களும் மகர்ஷியுடைய அருள்சக்திகளை பெறக்கூடிய வழிதான் மாமகர்ஷீஸ்வர குருவர் காட்டிய அருள்வழி. அப்படி ஒன்றுமே தெரியவில்லை என்றவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் புரியாதவர்களுக்கும் இந்த சக்தியை பெறச் செய்கிறோம் என்றால் அதை வழிப்படுத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கின்றது என்று அது ஆங்கிலத்தில் வாலண்டியர் என்று சொல்வார்கள். தானாக முன் வந்து செயல்படுத்துவதற்கு நாம் முற்பட வேண்டும் என்பதுதான் உள்பொருள். ஆகவே இந்த உபதேசத்தை கேட்டு பதிவாக்கி கொண்டவர்கள் ஒவ்வொருவருமே தியானத்தை வழிநடத்த முன் வர வேண்டும். அதாவது தியானத்தை வழிநடத்த என்று சொல்வதென்றால் கூட்டு தியானம் செய்கிறோம் என்றால் அந்த தியானத்தை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு ஒவ்வொருவரும் முன் வர வேண்டும். அது ஒருவரே தியானம் சொல்வதாகவும் அவரே கூட்டு தியானத்தை வழிநடத்துவார், மற்றவர்கள் எல்லாம் அது தியானத்தை மட்டும் மேற்கொள்வார் என்ற நிலையில் இல்லாதபடி இன்று ஒருவர் செய்தால் நாளை ஒருவர், நாளை ஒருவர் செய்தால் அதற்கு அடுத்த நாள் இன்னொருவர், இப்படி தியானத்தில் கலந்து கொண்டோர் அனைவருமே இந்த தியானத்தை வழிநடத்த முன்வர வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு முதலிலே சொன்னது போன்று சாமானியர்கள் அவர்களையும் மகரிஷிகளுடைய சக்திகளை பெற்று ஞானிகளாக முடியும். வளர்ச்சியின் பாதைக்கு செல்வதற்குண்டான சரியான பாதையே அதுதான் என்று சொல்கின்றார். ஆகவே அதை வழிநடத்த முற்பட்டால் அந்த ஆற்றல் பெருகும் பொழுது மற்றவர்களுக்கு உடல்நலம் சரியில்லை, நோயாக இருக்கிறது என்றால் அவர்களுக்கும் அந்த முறைப்படி செய்து அவருடைய நோயை நீக்குவதற்குண்டான உபாயங்களை காட்ட முடியும். ஆனால் அவர்களை எழுந்து நிற்கச் சொல்லி அந்த மகரிஷின சக்தி அவர் உடல் முழுவதும் படர வேண்டும், உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவாணுக்கள் பெற வேண்டும், அவர் உடலில் இருக்கக்கூடிய நோய் நீங்கி உடல் நலம் பெற வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த அருள் உணர்வுகளை பாய்ச்சக்கூடிய பழக்கத்திற்கு நாம் வர வேண்டும். ஏனால் இது எங்கு சென்றாலும் நான் இது போன்று ஒருவர் சொல்லிக் கொடுப்பதை ஒருவர் செய்தாலும் மற்றவர்களும் நானும் இதை செய்ய முற்படுகிறேன் என்று வர வேண்டும். அது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் எங்கெங்கு இந்த வழியினை கடைபிடிக்கின்றார்கள் எல்லோருமே இதை வழி நடத்த முன்வர வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்கினை நாம் கொடுக்கின்றோம். கணவன் மனைவியாக கூட்டமைப்பாக உருவாக்கி வழி நடத்த வேண்டும், ஒரு கட்டுப்பாடான நிலைக்கு வர வேண்டும் என்று குரு உணர்த்துகின்றார். குறைகளை கண்டால் குறையை பற்றி பேசக்கூடாது, அதை மாற்றி அமைப்பதற்கு அதை நிறைவு செய்வதற்கு என்ன வழியோ குறைகளை அகற்றும் நிலையாக நாம் எடுத்து பேச வேண்டும். ஏனென்றால் இதுக்கு விளக்கு உரையை கொடுத்தால் ஒரு இடத்துல எண்ணெய் பிசுக்கி இருக்கிறது என்றால் அதை சோப்பு போட்டு அதை தேய்த்து நாம் கழுவினால் போய்விடும். இன்னொன்று மிகவும் பிசின் போன்று எண்ணெய் கலந்த மிகவும் கடுமையான நிலைகளாக இருந்தால் அதை தண்ணீரை விட்டாலும் போகாது, சோப்பை போட்டாலும் போகாது, அதற்கு நாம் கெரசின் மண்ணெண்ணெய் விட்டால் அது அனைத்துமே அதை அடித்து கொண்டு போய்விடும். ஆகவே எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எது எதற்கு எப்படி செய்ய வேண்டும் என்ற நிலைப்படுத்தி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அறியாத வந்த தீமைகளை நீக்கக்கூடிய சக்திகளை நாமே பெறுதல் வேண்டும். ஏனென்றால் இந்த பிறவியிலா நிலை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்கே தான் குரு வழியில் இதை எடுத்துரைக்கின்றோம். அது தியானம் என்றால் எண்ணமோ ஏதோ என்று அல்ல. உங்கள் எண்ணங்களை எல்லாம் துருவ நட்சத்திரத்துடனும் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய செய்து அந்த மகரிஷிகள் பெற்ற உணர்வுகளை எல்லாம் உங்களுக்குள் பதிவாக்கி அவருடைய நிலைக்கே, அதாவது அந்த ரிஷிகளைப் போன்றே அகசியனைப் போன்றே ஞானிகளைப் போன்றே சாதாரண மக்களும் நீங்கள் ஆக வேண்டும், ஆக முடியும், ஆகுவதற்குத்தான் இதை இவ்வாறு உபதேசிப்பது என்று குரு எடுத்து காட்டுகின்றார். ஆக நான் எப்படி ஒவ்வொருவருக்கும் அருள்வாக்கினை கொடுத்து எடுத்து சொல்லி அவருடைய தீமைகளை போக்கக்கூடிய நல்வழி காட்டக்கூடிய வழி நடத்துகின்றன, இதை போன்று நீங்களும் மற்றவர்களுக்கும் அதுபோன்று எடுத்து சொல்லும் ஆற்றலை பெற வேண்டும். நான் எப்படி சொல்வது, எனக்கு என்ன தெரியும் என்று கூச்சம் இல்லாதபடி தெளிவாக எடுத்து சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது அப்படி ஒரு பழக்கத்தை கொண்டு வந்து இந்த உலகில் வாழும் மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய அளவிற்கு ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும். ஆகையால் நீங்கள் ஒவ்வொருவருமே ரிஷியாக வேண்டும். நீங்கள் நிச்சயம் ரிஷி ஆக முடியும். உங்கள் பார்வையில் மற்றவருடைய தீமைகளையும் துன்பங்களையும் பிணிகளையும் போக்கக்கூடிய சக்தி எல்லோரும் பெற வேண்டும். அதற்குத்தான் இந்த வாக்கினை கொடுக்கின்றேன். அது குறையோ குற்றங்களையோ தவறுகளையோ காண நேர்ந்தால் அதை எப்படி நீக்க வேண்டும் என்ற உபாயங்களை பேசி பழகுங்கள், அதை சொல்லுங்கள். குறைகளை வளர்த்து குறைகளே பேசாதபடி துணிவுடன் அதை நீக்கும் முறைகளை அதற்குண்டான ஞான வழிகளை எடுத்து காட்டுங்கள். அவர்களை அருள் உணர்வுகளை பற்றுடன் பற்றும்படி செய்யுங்கள். அந்த அருள் உணர்வு பற்று மகிழ்ச்சியின் அருளை பற்றுடன் பற்றி வாழச் செய்யும். அந்த ஞானமாக அவர்களை பெருக்கச் செய்யுங்கள். அருஞான வழியில் அவர்கள் வளர வேண்டும் என்று மாமகர்ஷீஸ்வர குருவினுடைய அருளை அனைவரையும் பெறச் செய்யுங்கள். எல்லோரும்
மெய்ப்பொருள் காணும் நிலை பெற வேண்டும். அந்த திறனை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று நான் அந்த மகரிஷியின் அருளை, அகஸ்திய மகரிஷி நல்சக்தி, மகரிஷி ஈஸ்வர அருளை வேண்டி நான் பிரார்த்திக்கின்றேன், தியானிக்கின்றேன், தவம் இருக்கிறேன் என்று குரு சொல்லி, அது உலக மக்கள் அவர்கள் அறியாதி சேர்த்து கொண்ட பகைமைகள் நீங்கி அருமையான வாழ்க்கை வாழ்ந்து மகரிஷி நல்சக்தி அனைவருக்கும் கிடைக்கச் செய்யக்கூடிய சக்தி பெற்றவர்களாக எல்லோரும் அந்த மெய்ஞானம் பெற வேண்டும் என்று நாம் அனைவரும் சேர்ந்து தியானிப்போம், பிரார்த்திப்போம், தவம் இருப்போம். சாதாரண மனிதர்களும் அந்த மகரிஷி நல்சக்தியை பெறச் செய்யும் சக்தியாக எல்லோரையும் அந்த மகரிஷி நல்வட்டத்திலே இணைந்து வாழச் செய்யும், ஒன்றிணைந்து வாழும் நிலையை நாம் உருவாக்குவோம். மகரிஷி ஈஸ்வராய குருவிட்ட பணியை நாம் ஒவ்வொருவரும் செயல்படுத்துவோம். நாம் அனைவரும் நல்வழி காட்டும் நிலைகளுக்கு முன் வந்து உலக மக்களுக்கு அருள்வழியை காட்டுவோம். அவர்களை அருள்வழியிலே அழைத்துச் செல்வோம். நாமும் அஞ்ஞானம் பெறுவோம், நம் குடும்பத்தையும் வழிநடத்துவோம். நம்மையும் நாம் மெய்வழி சென்று அருள்வழி வாழ்ந்து அருள்வாழ்க்கை வாழ்ந்து அனைவருக்கும் அது கிடைக்க வேண்டும். அனைவரையும் அதை பெறச் செய்வோம். நாம் அனைவரும் ஒவ்வொருவருமே ரிஷியாக வேண்டும், ரிஷியாக முடியும். ஒவ்வொருவரும் ரிஷியாக ஆவதற்குத்தான் சாதாரண நிலைகளை கொண்ட யாராக இருந்தாலும் அது கிடைக்கும் நிலைகளுக்கே இதை விளக்க உரையாக கொடுக்கிறேன் என்று இதெல்லாம் குரு நமக்கு வாக்காகத்தான் கொடுக்கின்றார்கள். நாம் ஆசைப்பட்டு அதை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சிறிதளவு முயற்சி செய்தாலே இந்த உணர்வு நமக்குள் வளர, குரு உணர்வு நமக்குள் குருவாக நின்று வழிநடத்தும். மகரிஷி ஈஸ்வர குருவினுடைய அருள் சக்தி நமக்கு எந்தென்னும் உறுதுணையாக இருந்து நம்ம அருள்வழி வாழச் செய்யும், அனைவரையும் அருள்வழியில் வழிநடத்த செய்யும். அது அத்தகைய குரு தன்மையாக ஒவ்வொருவரும் எடுத்துக்காட்டாக வர வேண்டும் என்பதால் இந்த உபதேசத்தினுடைய முக்கியமான அம்ச கருத்தாகும்.